உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான கிரகங்கள் என்று கருதுகின்ற சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ 8ஆம் இடத்துல இவங்களுடைய அமர்வானது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் கவனம் அப்படிங்கிற செயல்பாடை செயல்படுத்த போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், அதே போல் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல செவ்வாய், கேது இணைவு. இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கிட்டத்தட்ட இந்த மாத இறுதியில் சேஞ்சஸ் ஆகிடுவாங்க. சுக்கிரன் மிதுனத்துக்கும், மிதுனத்தில் உள்ள புதன் கடகத்துக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கடக ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கடக ராசிக்கு வந்துடுவார். அப்போ இந்த 17ஆம் தேதி வரையும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நன்மையான விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக சொல்லிடுவோம். முதல் ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் தவறான முறையில் எந்த விஷயமும் யாராச்சும் உங்களை செய்ய சொல்லி கொடுத்தா செஞ்சிடாதீங்க. பிரிண்டிங் பண்ணுறீங்க, அல்லது பேனர் போடுறீங்க, டிசைன் போடுறீங்க, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு லோன் வாங்கி தரீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்ய சொல்லி உங்களை தூண்டுதல் ஏற்படுத்தினாலோ ஆசைகளை ஏற்படுத்தினாலோ தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்கள் புத்தியை கழுவுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லி அப்படி இப்படி சொல்லி ஆசை தூண்டுவாங்க. தயவு செய்து உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி மட்டும் இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் உண்டு, முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு, நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் வெற்றி உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கட்டாயமாக செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 7க்குரியும் 12க்குரியும் 7லே உட்கார்ந்துருக்கனால சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சுக்கிரன் உங்கள் ராசியே பார்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பீங்க. கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சில்லறையாக செலவழிக்கிறத விட அப்படி மொத்தமாக செலவழிக்கான செயல்பாடெலாம் கிரகங்கள் வாய்ப்பு அளிச்சிடும் அப்படிங்கிறது உண்மை. வீண் வாதங்களை தொடர வேண்டாம். தேவையில்லாத எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை நடக்குன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணுங்க, பைக்கில் 2 கீர் போட்டு போனீங்கன்னா 3ஆவது கீர் போட்டு டாப் கீர் போட்டு பறந்துடுங்க. நீங்கள் போய் என்ன சண்டை என்ன பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த பிரச்சனைக்குரிய நபர்களே அப்படியே திசை மாறி உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க.
அதனால் முடிஞ்ச அளவு விருச்சக ராசிக்காரங்க இதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு என்ன சொல்லுவோன்னா, ஒரு காயின் நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டுமாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு 2 விதமான மாற்றம் உண்டு, 2 விதமான செயல்பாடு உண்டு. ஸோ முதல் மாதம் நீங்கள் அமைதியான ஒரு நபராக இருந்துருங்க. 2ஆம் மாதம் ராஜா மாதிரி வாழக்கூடிய அமைப்பு, அதாவது ராணி மாதிரி ஒரு அம்சத்தில் வாழக்கூடிய அமைப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறது. ஸோ 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய மனசில் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுனால நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக 17ஆம் தேதிக்கு மேலே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டு. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வந்துருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் நடக்கு அப்படின்னா உறுதியாக 17ஆம் தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்துக்கு கூட்டாலும் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடுங்க. நீங்கள் போய் கொஞ்சம் போல்டாக பேசுகிறது, கொஞ்சம் தேவையில்லாத விவாதங்கள் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல கிரகங்கள் உங்களை லாக் பண்ணிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. துணிச்சலுடன் செயல்படலாம், ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை அமைச்சுக்கலாம். ஆனால் எல்லாமே இந்த மாதத்தின் பிற்பகுதியே. முற்பகுதி பொறுமை, நிதானம் என்ற செயல்பாடில் செயல்படுத்தக்கூடிய விஷயம் கட்டாயமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே அப்படின்னா என்ன விஷயம்னா, இந்த தர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தர்ம காரியங்களை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. உங்கள் ரோட்டோரமாக, சாலையோரமாக வயதான முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவு செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு சாப்பாடு, ரசம், ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஆடை இல்லாத, ஆடைக்கு கொஞ்சம் கஷ்டம், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட உள்ள நல்ல ஆடையாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய ஆடை ஏதாவது எடுத்து கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக எடுத்து கொடுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது இந்த கிரகங்களால் ஏற்படுகிற சின்ன சின்ன பாதிப்புலேருந்து என்ன பண்ணலாம், உங்களை மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம். என்னென்னா, மருத்துவ செலவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மருத்துவ செலவுக்கு ஒரு மருந்து வாங்க கூட முடியாமல் கஷ்டப்படுற வயதான பாட்டி அல்லது தாத்தா அல்லது சிறு குழந்தைகள் யாரேனும் இருக்காங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஒரு 500 ரூபாலேருந்து 1000 ரூபாக்குள்ளே, இல்லை 1000 ரூபாலேருந்து 10,000 ரூபாக்குள்ளே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு முடிஞ்ச உதவிகளை இந்த மாதம் நீங்கள் செய்திருந்தால் மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் எதிர்கொள்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வழிபாடு செய்யுங்க. என்னால் இதை கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லை, நானே கொஞ்சம் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள். ஸோ அந்த வழிபாடை நான் பின்பற்றி நான் ஒரு மாற்றத்தை அமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற தெற்கே பார்த்து அமர்ந்திருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று, அக்னி மூலையில் அமர்ந்திருக்கிற முருகன் கோவிலில் சென்று முருக பகவானை மனசார வழிபாடு செய்யணும். அக்னி மூலையில் முருகனுடைய ஒரு அமைப்பு இருக்கணும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் தெற்கு பார்த்து அமர்ந்த முருகன் அக்னி மூலையில் அமர்ந்திருக்கணும். ஸோ அப்படி அமர்ந்த முருக கோவில் உங்களுடைய ஊரில் இருக்குன்னா என்ன பண்ணுங்கள், மனசார போய் வழிபாடு செய்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுங்கள் என் அப்பன் முருகனே அப்படின்னு நின்னீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் மூலமாக தடைகள் விலகி மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்முடைய விருச்சக ராசினியர்கள் சந்திப்பீர்கள், எழுச்சி அடைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும், என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் SMS பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து
உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.